நீங்களும் உங்க ஃபேமிலியும் ஒரு வெக்கேஷன் ட்ரிப்க்கு பிளான் பண்ணிட்டுருக்கப்ப, திடீர்னு வந்து வெளியில போறப்ப கதவு வந்து பூட்டிருந்துச்சு. யாருமே வந்து வெளிய போ முடியல. அண்ட் வீட்டுக்குள்ளாரே வந்து 1 நாள், 2 நாள் இல்ல, 1 வருஷம் வந்து அடைஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? அண்ட் அந்த 1 வருஷம்ன்றது 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் இந்த மாரி இத்தன வருஷம் வந்து வீட்டுக்குள்ளாரே நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தா எப்படி இருக்கும்? அண்ட் இவ்ளோ தூரம் நான் சொன்னேன் இல்லையா? இத மெயின் பிளாட்டா வச்சு இப்ப வரப்போற படம் தான் த லாஸ்ட் ஹவுஸ். அண்ட் இந்த படத்துல வந்து நம்ம நார்கோஸ் இந்த பாப்லோ எஸ்கோபாரா வந்து நடிச்சார் இல்லையா? அவரு தான் வந்து இந்த படத்துல வந்து லீடா வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி லைன், பேசிக் அவுட்லைன் இதுதாங்க. ஏலியன்ஸ் வந்து நம்ம உலகத்த வந்து இன்வேட் பண்ண போது. ஸோ அந்த இன்வேட் ஆகுறப்ப நம்ம வீடுகள், கதவுகள் எல்லாமே வந்து விண்டோஸ் எல்லாமே வந்து பூட்டி அண்ட் யாருமே வெளிய போ முடியாத மாரி உலகத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஹவுஸ்லயே ட்ராப் பண்ற மாரி ஆயிடுது. அண்ட் இது வந்து 1 நாள், 2 நாள் இல்லாம பல வருஷமா வந்து எந்த வீட்டுக்குள்ளாரையும் வந்து நம்மளும் போ முடியாம, அவங்களும் நம்ம வீட்டுக்குள்ளார வர முடியாம, மொத்தமா எங்கேயுமே வந்து வெளியில காலே எடுத்து வைக்க முடியாத மாரி நடக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு நாள், அந்த ஒரு நாள் வந்து எல்லாருமே வந்து கதவுகள் தொறக்குது, விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகுது. பட் அந்த டைம்ல வந்து வெளியில போறவங்க எல்லாரும் வந்து இறக்குறாங்க. அண்ட் இது ஏன் நடக்குது? அண்ட் இதனால என்ன வந்து எப்படி ஹீரோ ஃபேமிலி வந்து தப்பிச்சாங்க? இல்லையா? அண்ட் வந்து இதில யார் யாரெல்லாம் இருக்காங்க? அப்படின்றத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸோட குடுக்க போற படம் தான் த லாஸ்ட் ஹவுஸ். ட்ரெய்லர் வந்து செம்ம மிரட்டலா இருக்கு. கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க கைஸ். கீழ வந்து லிங்க் குடுக்குறேன்.